ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் மத்தியில் ஒரே ஒரு கோடு இருக்கும். அந்த கோடுக்கு இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் வெளிச்சத்திலே தைரியமாக இருக்கும், ஒன்றும் ஆகலை என்ற உற்சாகம் இருக்கும். ஆனால் அந்த கோட்டை தாண்டி ஒரு தடவை இருட்டுக்குள் நுழைந்தோம் என்றால் என்னமோ ஆகிவிடும் என்று துன்பம் துரத்திவிடும். மீண்டும் வெளிச்சத்துக்கு அடியெடுத்து வைக்கும் வரை அந்த துன்பம் நம்மை வேதனைக்குண்டாக்கி கொண்டே இருக்கும். இருட்டில் அடியெடுத்து வைத்தால் எந்த நேரத்தில் என்னாகுமோ என்று நாம் என்ஜாய் செய்ய வேண்டும் என்று நினைத்தால், ஒரு பார்ட்டியில் அங்கே அரசியல்வாதி இருக்காரா, வியாதியை குணப்படுத்தும் மருத்துவர் இருக்காரா, இதெல்லாம் யோசிக்கக்கூடாது. அவங்களையும் நம்ம ரூட்டுக்கு ஏற்றது போல மாற்றிட வேண்டும். நம்ம பேசாற்றலை பயன்படுத்தி அவங்களையும் நம்ம பக்கம் திருப்பி கொள்ள வேண்டும். அப்போதான் நாம் இருக்கும் இடம் அவங்களுக்கும் பிடிக்கும், நமக்கு விரும்புகிற மாதிரி மாறிவிடும். அதுதான் நம்ம டேலண்ட் ப்ரோ. நம்பால முடியாது, எனக்கு தெரியாது என்ற டைலாக் சொல்லிட்டு இருந்தால் எப்படி? காலம் எவ்வளவோ வேகமாக மாறுகிறது. நாமும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிவிட வேண்டும். இன்னும் பேனா பேப்பர் வைத்திருந்தா எப்படி? கம்ப்யூட்டர் காலம், எல்லாமே டைப்பு தான், ஸ்பீடாக ஓட வேண்டும். நான் பழைய காலத்திலே இருப்பேன் என்றால் இன்னும் நீ மாறவில்லை என்றால் பொருள். நாம் விரும்பியது போல் வாழ வேண்டும். பிடிக்கலன்னா விட்டுவிட வேண்டும். எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சிலர் எதுவுமே செய்ய மாட்டாங்க, சிலர் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒவ்வொரு வழின்னு நீதி சொல்லக்கூடாது. சந்தர்ப்பத்தை நமக்கு பிடித்த மாதிரி மாற்றிக்கொண்டு வாழணும் நண்பா. இருப்பது ரொம்ப கம்மி நேரம் கிடைக்காது. நாம் எப்படிதான் மனசுக்கு பிடிச்சா செய்வேன், வியாபாரத்தில் பெரியார் ஆகலாம், இசையில சாதிப்பேன் என பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. எந்த வழி பிடிச்சா அந்த வழியிலே போய் என்ஜாய் பண்ணணும். நான் உண்மைதான் பேசுறேன், அந்த உண்மை புரிஞ்சுக்கோ. சிம்பிள். கடமையை ஒருபோதும் மறந்து விடாதே, அப்புறம் ரொம்ப வேதனைக்குள்ளாகி விடுவாய். அந்த வேதனை ஆண்டவனிடம் சொல்லிக்கொள்ள வேண்டும். நியாயமானதானால் உடனே வழிகாட்டுவான். வாயிருக்கும் இந்த மனிதனை விட சிலை ரூபத்திலே இருக்கும் பகவான் நேராக வரவில்லை என்றாலும் யாருடைய ரூபத்திலும் வழியை காட்டுவான். இது உண்மை, தெரிந்து கொள் நண்பா.